இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்னப்பா அந்த பொண்ணு என்னம்மா அது இப்ப என்ன சொன்னாங்க? அது வேணாம்டா, அது விடுறா. என்னன்னு சொல்லுமா? அந்த பொண்ணு வந்து இஎம்ஐ கட்டற மாப்பிள்ளை எல்லாம் வேணாங்கறாங்க. இந்த வேலைய கட்டினா அப்புறம் கடனை நம்ம எப்படி வீடு கட்ட முடியும்? இஎம்ஐ கட்டி இருக்கணுமா? நீ ஓரோ வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருந்தா தான் வருவேங்கறாங்க. இப்ப பொண்ணு வீட்ல நல்லா வெல் செட்டில் இல்ல. பொண்ணு வீடு வாடகை வீட்ல தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு வாடகை வீட்ல நடக்குறது சொந்த வீடு வாங்கினா இஎம்ஐ? ஆமா. மாப்பிள்ளைக்கு டிமாண்ட் இல்ல. என்னன்னு சொல்றேன்? கேள்வி கேக்க. வேணாம்டா. என்ன சுட்டு போட்டாலும் சரிட்டு வரா நம்ம குடும்பத்துக்கு வேலை கேவாதடா. என்ன ஏன்டா நீ தப்புச்சுனா நினைச்சுக்க. என்னாச்சு? அப்புறம் வேணான்றுச்சு. அப்புறம் போய் கேட்டான். அந்த புள்ள மாசம் 7500 ரூபாய் செலவு பண்ணுமா. எதுக்கு? காருக்கோ பைக்குக்கோ கிடையாது. அந்த புள்ளைக்கே செலவு பண்ணிக்குமா. ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ஸ்பா, ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர்னு ஒரு லிஸ்ட் போடுதுடா. 7550 ரூபாய் ஆகுது. உன் சம்பளமே 50000 தான் வருது. அத கொடுத்து நீ என்ன பண்ணுவ? சோத்துக்கு என்ன பண்ணுவ? சொல்லு. இல்ல இப்ப பொண்ணுங்க எல்லாம் இப்ப செல்ஃப் லவ் பண்றதா அந்த மாதிரி கேர் பண்ணாதான் கேர் பண்றதா. இல்ல பொண்ணு அப்படி போகாத வாழ்க்கை நாசம். இல்ல கிடைக்குதுன்னு போய் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் நாசமா போய் உட்காந்துருக்காங்க. இல்ல நான் சொல்றேன் போயிரு உனக்கு பொண்ணு நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் போ. என்ன கேக்குறது? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராண்டா. தினம் வீடியோ போடுமா. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. உள்ளே கொலாபுக்கு கூப்பிடுமா. போறோம் பெண்ணா இன்ஸ்டாகிராம் மாமியார் ஆகி என்ன கேப்பா போல. என்னால அவங்க சேர்ந்து நடிக்க முடியாது. வேணாம் உனக்கு. பொண்ணுக்காக பொண்ணு கிடைக்கும் உனக்கு. பொண்ணுன்னு அலையாத. பெண் கிடைக்கும் எல்லாருக்கும். ஏன்டா திருப்பி வர்ற? இல்ல எதுக்கு அந்த வீட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி சொல்றாங்க? என்ன கிளம்பவே இல்லை நீங்க? என்ன நான் கிளம்பாம இல்லையப்பா, அவங்க வேணான்ட்டாங்கடா. நீ படிச்சது இன்ஜினியரிங், பொண்ணு வீட்டுல ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா செஃப் மாப்பிளையே கிடைச்சிட்டாங்க. ஆனா நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ஷன் உன் இன்டர்வியூட சேர்த்து. அது என்ன பண்ணு ஹோட்டல்ல நான் கூட போய் தோசை சுட்டு தரானே பொண்ணு கூட. ஏண்டா இன்ஜினியர்ல கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சது ஹோட்டல்ல போய் தோசை ஊத்துறதுக்கா? இன்ஜினியரிங் எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் பண்ணாங்க. சிந்தி சாத்துக்குடி அடிச்சு ஊத்துனேன். வேற பொண்ணு இதா பாருமா. டேய் நீ இந்த மேட்ரிமோனில எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல லைக் பண்ணில. ஆமா லைக் பண்ண நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யாருன்னா கல்யாணம் ஆயிருச்சா? ப்ரொஃபைல டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்க. ஏன் ப்ரொஃபைல் லைக் பண்ணாம வச்சிருக்கீங்க? பாத்து மனசுல இதாகுதுல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என் புள்ளைக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. மம்மி லவ் பண்ணிருக்கலாம்டா. அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருவாங்க. லவ் பண்ணிருக்கலாம். உனக்கு ஃபியூச்சர் தான். ஐயோ பயமா இருக்கு. உங்களுக்கே திருப்பி போனாலும் பிடிப்பானே. என்னாச்சு? எல்லாம் நடந்து என்ன நீ இந்த ஒரு ஜெயராம மகன் தானே? நான் வெளியூரா ரெட்ட மூக்கு நல்லா தெரியுதடா. எல்லாத்துக்கும் மூக்கு 2 தான் இருக்கா? இல்ல உங்களுக்குள்ள ஒரு பிளந்த மாதிரி இருக்கு உங்க அப்பாவுக்கு. அது அப்படியே இருக்கு. நேரம் உனக்கு சொட்டை விழுந்திருக்கணுமே. நல்லா முடி இருக்கடா. சரி என்னடா உன் செட்டு பையில எல்லாம் கூட தெரிஞ்சா ஆட்டிக்கு தெரிஞ்சவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ இன்னமும் இங்கிட்ட சுத்திக்கு தெரிய கல்யாணம் பண்ணலையா? எப்ப கல்யாணம்? எப்ப கர்மாங்க என்ன உன் கூட சுத்தனவங்க எல்லாம் தான் போய் சேர்ந்துட்டாங்க. நீ மட்டும் இன்னும் இருக்கே. என்னடா சொல்ற? காது கேட்கல. பொண்ணு அத்தை மகன் என்னாச்சு? அது கட்டிட்டு போயிடுச்சா? இது கேக்குது. காலத்துல ஆக வேண்டியதுல ஆயிருந்தா அப்படி தலையில கைய வச்சு நிக்க முடியுமா? அங்க போ இப்படி போ. ஏன் உயிரை வாங்குறீங்க? ஒரு மனுஷன் வந்து இளைஞர்கள் கையெல்லாம் இருந்தாங்கன்னா கேட்காதீங்க கல்யாணம் எப்போன்னு. மனசுக்குள்ள அவ்வளவு பழிய பொத்திக்கிட்டு கல்யாணம் தம்பி வாழ்க்கைய பத்தியா? வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டே இருக்காங்க. தோனி ரிட்டையர் ஆனாரு. இங்க அப்படின்னு பார்த்தா அங்க ஃபுட்பால்ல ரொனால்டோ போயிட்டாரு, நெய்மர் ரிட்டையர் ஆகுறாங்க, மெஸ்ஸி இந்த முடிஞ்சுன்னா அவரும் ரிட்டையர் அறிவிச்சிருவாரு.
என்னத்த சொல்றதுக்கு ஏண்டா? நல்லா இருக்குதாயே. ஏண்டா வாழ்க்கையில அவன் ரிட்டையர் ஆகிறான் இவன் போறான்றியே நீ எப்படா கல்யாணம் ஆகி ஃபேமிலி மேன் ஆக போறா? ஏன்டா புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? நானே அதை மைண்ட்ல இருந்து அவாய்ட் பண்ணதான் ஸ்போர்ட்ஸ் வீட்டுல உட்காந்து விடிய ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். விடிய ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா நீ யங்ஸ்டர் ஆயிருவியா? உனக்கு வயசாயிடுச்சுங்கிறத ஒத்துக்க. அதை பத்தி பேசாத, வயசை பத்தி பேசாத. டென்ஷனா இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. டென்ஷனா இருக்கா? ரொம்ப கடுப்பா இருக்கா? கடுப்பா இருக்கு. அப்ப அப்படியே ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? என்ன படத்துக்கு போவோம். படம் என்ன படம்டா போறது? அன்பே டயானா. அன்பே இவரு நடிச்சிருக்காரு கோபி. $1 மில்லியன் ஸ்டுடியோ போன வாரம் அவரு, இந்த வாரம் இவரு டைரக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அன்பே டயானா. அதுல நான் மற்றும் பலர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரி, எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. ஜூலை 17 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பாத்துருவோம். நல்லா ஜாலியா ஃபீல் குட் மூவி. ஓ, எல்லாரும் டிக்கெட் போட்டு போயிடுவோம். ஜாலியா சூப்பர்டா கோபி. எப்ப கல்யாணம்? வணக்கம் சார். வணக்கம். ஏங்க இது பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்கீங்க? பொண்ணு வீட்ல இருந்தா வந்திருக்கேன். பொண்ணு சொன்னாங்க, அதனாலதான் வீட்ல போய் ஈஸியா பயங்கரமா இருக்கு. நான் இப்பெல்லாம் பாத்துருக்கேன், நிறைய பேர் பயமா தான் இருக்கும். வந்து உட்காருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்கல்ல. உங்க அப்பா அது கண்ணாடி. அவர் பொய்யா சொல்லுவாரு. ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வேணாமா? தம்பி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு அந்த காசுல வீடை கட்டி செட்டில் தான். காரு சொந்தக்கார மாதிரி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி வெட்டி செலவு எதுவுமே பண்ணாம என்னுடைய உழைப்புல எங்க அப்பாவோ தாத்தாவோ யாரும் தூக்கி கொடுக்கல. 25 வருஷம் ஆச்சுடா அந்த இடத்துக்கு வந்து உட்காரு. சரி சரி சரி. நானே வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிஎஃப் வாங்கிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில நான் இருக்கேன். இப்போ உங்க கதைக்கு வருவான். தம்பி எப்படி சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு ஊர்ல இருக்குங்க. சொந்த வீடு ஊர்ல இருக்குன்னா இங்க எப்படி தெருவுல படுத்து கிடக்கீங்க? வாடகை வீட்ல இருக்கேன். சொல்லுங்க, வாடகை எவ்வளவு ஆகுது? வாடகை 25,000. 25,000. சொந்த வீடு கட்டிருக்கீங்களே, அது எப்படி இஎம்ஐ இல்ல நார்மல்? அதுக்கு எவ்வளவு போகுது? அது 22,000 இஎம்ஐ. ஏ அப்பா, கார் வாங்கிருக்கீங்களே, இந்த கார் எப்படி? அது இஎம்ஐ தான். இஎம்ஐ அது இஎம்ஐனா இருக்கிற லோ எண்ட் மாதிரி இருக்கு. இது கேப் ஓட்டுற வண்டியாச்சே, அதுல கூட டாப் வண்டி கிடையாதா? காரை பத்தி தெரியும் போல இந்த ஆளுக்கு. என்ன கண்ணாடி போட்டு எட்டி பாக்குறாங்க, அவுத்து வச்சுட்டே பாக்கலாம். சும்மா சொன்னாங்க கண்ணாடியே கொஞ்சம் மேல ஏத்தி போடுங்க. வேற எதுவும் இதர செலவுகள் அது இதுன்னு மூஞ்சிய பார்த்தா கண்ணத்தை பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஏன் தொப்பைய பாருங்க. சரக்கு செலவு, மளிகை சாமான் செலவு, அப்படி வீட்டு அப்ப செலவு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா அது அடிப்பாங்க. 75,000. எவ்வளவு சம்பளம் சொன்னீங்க? 1 லட்சம். 1 லட்ச ரூபா சம்பளம் வச்சா கூட இது எல்லா செலவையும் சேர்த்து வச்சு பார்த்தா 96,500 ரூபா வருது. பேலன்ஸ் உங்க கையில ஒரு 3,500 ரூபா தான் நிக்கும் போலயே. அந்த 3,500 ரூபாயும் ஏதோ அறிவாளித்தனமா பண்றேன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் மொத்தத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்க மூஞ்சி மாதிரி இருக்கு. ஐடிசில போட்டுருக்கீங்களோ? என்ன நோன்றாங்க பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பெண் பேசுறாங்க. இப்பவே உங்க கையில 3,500 தான் நிக்குது. இதுக்கப்புறம் கல்யாணம் ஒண்ணு பண்ணணும். ஏற்கனவே 3 கடனு. இந்த கடன் எல்லாம் தாண்டி என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ ஹனிமூனுக்கு பக்கத்து நாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவா. அதுக்கு போயிட்டு வந்தா ஒரு பேக்கேஜ் மாதிரி செலவு பண்ணுவீங்க, அதுக்கு செலவாகும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்து அது படிப்பு செலவுன்னு அதுக்கு ஒரு கடன் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2,335,350 ரூபாய் வருது. இந்த ரேட்டுக்கு உங்க முகரக்கட்டை ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வேற இடத்த பாருங்க. வேற இடத்த பாருங்களா? ஏன்னா கூப்பிட்டு வச்சு நாங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு குடுக்கறாங்க இல்லாட்டி இல்ல இருக்கு. இங்க பார், உன்னை நேர்ல கூப்பிட்டு இந்த டீடைல் எல்லாம் எடுத்ததுனால தான் இந்த டேட்டா அரைவ் ஆக முடிஞ்சு. என்னால உன்னைய மாதிரி இன்னைக்கு 4 மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்றதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன். உன்னோட ஸ்லாட் முடிஞ்சிருச்சு, கிளம்பு. என்னங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னா எவன் எப்படி இது பண்ண முடியாது? தெரியல எனக்கு. அடுத்தாளா? போய் நான் போறேன். காரியடியே. நான் தான் அடுத்த இன்டர்வியூ வந்த மாப்பிள்ளை. கல்யா மூஞ்ச பத்தி அவங்க. சரி, என்ன क्वेश्चन கேட்டாரு? என்ன இந்த எக்ஸாமா? என்ன கொஞ்சம் கேட்டா? நீங்க முருகேசன் தானே? யோ எந்திரியா, அதான் வந்துட்டார்ல. உட்காருங்க. ஐயோ வணக்கம் தம்பி. அப்புறம் உங்களோட மாச சம்பளம் எவ்வளவு? 60,000 சார். இஎம்ஐ இருக்கா? அதெல்லாம் எல்லாமே இருக்கு சார். ஏஞ்சி போட முடியல. அவ்வளவுதான். ஏஞ்சி போட முடியல. 1 லட்ச ரூபா வாங்குறவனே பல்ல அழிச்சிருக்கீங்க, வந்துட்டு 60,000 தூக்கி. அட only 2 பாவி. lakhs வாங்கப்பா. எல்லாம் வண்டிக்கு போல. ஓகே ஓகே. மாப்பிள்ளை பின்னாடி வர்றாரா? மாப்பிள்ளைக்கு என்னங்க காமெடி பண்ணீங்க? மாப்பிள்ளையோட அண்ணன் என்ன தெரியாது? ஏங்க நான் தான் மாப்பிள்ளை. என்னங்க மாப்பிள்ளைக்கு நல்லா முடி இங்க வரைக்கும் இருந்துச்சு. மண்ட ஃபுட்பால் டர்ஃப். நான் மாப்பிள்ளை நான் தான். பழைய போட்டோ அனுப்பிட்டாங்க. 5 வருஷம் பழைய போட்டோவா? பொண்ணு பார்க்க போகும்போது எடுத்த போட்டோ அது. ஏன் 8 வருஷம் பழைய போட்டோ அனுப்ப வேண்டியதானே? போட்டோ எடுக்கல, அப்பதான் 5 வருஷம் கேட்டேன்.
இல்ல உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா? ஏமாத்துறாங்க இங்க பத்தியா அதுக்கு இதே பரவாயில்ல அத பாக்கும்போது யோ என்னது இது ஏதோ சிறுவல் மணல்ல 7 வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மாதிரி 80 வித்தியாசம் கண்டுபிடிக்கிற போலயே. ஏங்க அது போட்டோ பழைய போட்டோ கொஞ்சம் அனுப்பிட்டாங்க போல இருக்கு. பழைய போட்டோனால இந்த கொஞ்சம் மண்டையை இல்ல. வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ அனுப்புறியா நீ? என்னங்க என்ன நானும் பாக்குறோம் போற இடத்துல அப்புறம் இந்த மண்டையை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். எல்லையில வழுக்க வந்தா ஏத்துக்கிறீங்க, மனுஷனுக்கு வழுக்க வந்தா ஏன் சார் ஒதுக்குறீங்க? ஆடு போடு புழுக்க, மனுஷனுக்கு விழு வழுக்க. வழுக்கைய பாக்காதீங்க, வாழ்க்கைய பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு இளைஞனா இருக்கும் போது கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனா ஒரே ஸ்ட்ரெஸ். வேலையை காப்பாத்துறதுக்கு ஓட்டமா ஓடி முடிய வேற கூட்டு அதுல வர ஸ்ட்ரெஸ் ஆகி பைக்ல வெளியே போகணும், வெயில நிக்கணும், பேச கூடாது, தொப்பிய போடுறான், இதை போடுறான், அதை போடுறான், ஆயுத போடுறான், என்னென்ன போட்டு பார்த்து ஒண்ணும் விளக்காம முடியல, கொட்டி போச்சு. என்ன காரை வாங்கிட்டேன் ஆனாலும் இன்னமும் என்ன முடி கொட்டுற பக்கம் நிக்கல சார். ஏன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா? தோல்ல தூக்கி சுமக்கிற சார். ஒவ்வொரு இளைஞரும் தான் மனைவியும் குழந்தையும் எப்படி பார்த்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கமா ஏங்கிக்கிட்டேன். எதுக்கு போட்டோ அனுப்புன? ஒரிஜினல் போட்டோ அனுப்பியிருக்கலாம்ல. இவ்வளவு புரட்சி பேசுறேன் நல்லா கண்டுக்க மாட்டேங்கிறான். எதுக்கு ஒரிஜினல் போட்டோ அனுப்பியிருக்கலாம்ல? நான் மண்டை இருக்குன்னா அப்படியே அனுப்பியிருந்தா என் தங்கச்சிட்ட காமிச்சிருப்பேன். பிடிக்குதுன்னா பிடிக்குன்னு சொல்லியிருக்கும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கும். ஒரிஜினல் போட்டோ அனுப்பிதான் அண்ணன் 4 வருஷமா கல்யாணம் ஆகல. இப்படி அனுப்புனது அனுப்பியிருக்கீங்க. இல்லங்க அது எனக்கு தெரியாம பண்ணதை பண்ணிட்ட. இது ஏன் முடிவுல இல்ல, என் தங்கச்சி முடிவு தான். பாக்கட்டும், ஓகேன்னா ஓகே, இல்லன்னா நாட் ஓகே. தங்கச்சி முடிவு பண்ணட்டுங்க, அவங்ககிட்ட விட்டுருக்கேன். சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் தங்கச்சி ஃபகத் ஃபாசில் ஃபேன். அப்படியா? நசிரியா மாதிரி இருக்குமா? ஆத்தியா ஆரம்பிச்ச பத்தியா? நீ அப்படியே கிளம்ப முடியல. எப்படி தான் அப்புறம் நீ எப்போ வர உன் முகரக்கடிக்கு நஸ்ரியா கேக்குது. நசிரியா நல்லா இருக்கு. ஏன் அந்த போட்டோ மாத்தி அனுப்புறீங்க? ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு தானே அம்மா மாத்த சொன்னாங்க. அவன் என்ன போதை பண்றாங்கடா. ஆனா இப்ப மறுபடியும் டென்ஷன் ஆகி முடி கொட்டிட்டு போகுது. இன்னும் ஐயோ வேணாம். வாங்க போய் நசிரியா. ஓ வலிக்க போகுது, பாத்து வாங்க. என்னடா நம்ம போய் ஒரு போட்டோ எடுத்துருவோம். போட்டோ இல்லடா, ஃபேமிலி வந்திருக்காங்க. நான் ஃபேமிலி பாப்பா கூட போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து போண்டா. ஃபேமிலி வந்திருக்காங்க. சரி ஃபேமிலி சரி ஃபேமிலி பாப்பா குழந்தை எல்லாம் வந்திருக்கு. நாங்க முதல்ல எடுத்து வந்துறோம். போங்க ஃபேமிலியா போங்க எடுத்துட்டு வா. இவனா இப்படி ஆயிட்டான். அத உர்றா போயிட்டு ரைட்டா போட்டு வருவோமா, சாப்பிட்டு வருவோமா? நான் போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறேன், அப்புறமே போடுவோம். ஏன்? ஏய் வைஃப் தனியா வாடா சாப்பிடுவா. முன்னாடி போய் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா அப்ப சாப்பிட வர மாட்டியா? லைட்டா தானே சாப்பிடுறேன். லைட்டா சாப்பிட்டு லைட்டா அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுவோம்டா லைட்டா. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனுக்கு வந்து வைஃப் தனியா வாடா சாப்பிட சொல்றேன். போ தனியா சாப்பிடுவாளா அவ? சரி போ, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம். அங்க அவரு என்ன பண்றாரு? தம்பி நம்ம வந்து ரைட்டிங்கோ சுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் போயிட்டாங்க. தெரியலையே. என்ன தம்பி இன்னும் ஜாக்க இது ஆமா கட்டறாம நீ நான் மட்டும் தான் அப்படி இருக்கேன். ஏன்னா நீ பாருங்க வீடியோல போய் விட்டு வந்துறேன். எது வீடியோல போய் விட்டு வந்துறேன். டேய் நீயா கம்பெனி குறா வந்து எனக்கு கொஞ்சம் விட்டு வந்துறேனே. யாரை விட்டு போற நீ? யார் வந்திருக்கு? அர்ஜுன் வா போலாம், லேட் ஆச்சு வா. இல்ல இந்த வந்துறேன். டேய் என்ன எல்லாரும் ஆளோட சுத்துறீங்க? நான் தனி போ தனியா சுத்திட்டு இருக்கேனா? டேய் என்னடா டை அடிச்சிருக்க? எங்க அப்பா ஏதோ ஒன்னு வாங்கி வச்சிருக்காரு. 1 மாசத்துக்கு அப்படியே நிக்குதான். அவர் வாங்கி தரவா? 2 பாக்கெட் வாங்கிக்கிறேன். நான் வாங்கிட்டு வரேன். இரு நான் வாங்கிட்டு வரேன். அத்தனா பேசி தொலைங்க. ஐயோ பாக்க சிரிக்கிறாங்களே. அது சும்மா ஃப்ரெண்ட் பிராங்க். Thank you uncle. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா. போட்டோகிராஃபர்ட்ட ஓவரா பேசுறான்டா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னையும் என் வைஃப் மட்டும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து போறா. ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், டிபிஎம் மாத்தணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்க எனக்கு உன் ஃபோன்ல எடுத்துறியா? கொஞ்சம் டேய். கிளியரா இருக்குமா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கொஞ்சம் கூட மூளையே இல்லையடா உனக்கு. ஏன்னா ஒரு ஹெல்ப். ஏய் சும்மா யார பார்த்து என்ன கேக்குற நீ? இல்ல நம்ம காலேஜ் டைம்ல நல்லா போட்டோ எடுப்பான். பைத்தியக்கார மாதிரி பேசாத. சரி சார் இந்த போனை காட்டு. ஆண்ட்ராய்டு போன்ல போய் எவனா போட்டோ எடுப்பானா? இந்த ஐபோன் சூப்பரா எடுத்து கொடுறானே. என்னடா ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியா? பாப்பல போர்ட்ரைட்ல போட்டு 5xல வச்சு அவங்க ஃபேமிலி எடுத்து கொடு. சில் அவுட்ல ஒண்ணு. சில் அவுட்ல நானும் என் பொண்டாட்டி இப்படி எடு நீ தான் காலேஜ் படிக்கும்போது நல்லா எடுப்பியே எடு. சரியா? டேய் முடிச்சிட்டு என் ஃபேமிலி எடுத்து கொடுறா. இந்த அட சைடு பாவீங்களா. பாப்பா இந்த சைடு என் வைஃப் 3 பேர் இப்படி நிக்கிற மாதிரி எடுத்து கொடுறா. நல்லா எடுத்து கொடு. எடு என்ன வைக்கிற போட்டோ எடு ஒழுங்கா எடு. அப்படி எடுடா. எடுடா. ஓகே ஓகே சூப்பரா இருக்கு மாப்ள. செம்மையா போட்டோ எடுக்கறியே. அப்படி என் ஃபேமிலி எடுத்து கொடு மாப்ள. டேய் எடுடா வாய் பேசாத எடுடா. இப்படி வச்சு ஊசிடு. இங்க கொண்டா மாப்ள உன்னை மாதிரி போட்டோ எடுக்கறதுக்கு ஆளே கிடையாதா? அதான் இழுச்சவன் இல்ல எல்லாம் எடுத்து கொடுப்பேன் நானு. குத்தி காட்டுறீங்க அப்படியே போட்டோ எடுக்க சொல்லி குத்தி காட்டுறீங்க. போட்டு தனியா நிக்கிறானே மனசு பாடுபடும் மாதிரி கூட யோசிக்காம அப்படியே சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே போறான்டா. நீ முடியா போடா போங்க. நானு கல்யாணம் பண்ணுவேன். 1க்கு 2 கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்றாங்களே எம்மாடி ஐயோ அம்மா
நல்லா இருந்துச்சு. அதான் போன வாட்டி அவரு அது என்ன சுதாகரும் டிராவிட்டும் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. பார்த்தேன் 1-2 சீன்லாம் செம காமெடியா இருந்துச்சு. சுதாகரோட காமெடிலாம் நல்லா இருக்கு. நல்லா படம், அந்த படமும் நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். இப்போ இவரோட படம் இந்த வாரம் இறங்குது. நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்குன்னு சொன்னாங்க. இது இந்த கல்யாணமா இது வந்து இது எத்தனை வருஷத்துக்கு தொடர போகுதுன்னு தெரியல. உண்மையிலே அது சிரிச்சுக்கலாம். ஆனா அவங்க கஷ்டம் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அது அவங்களுக்கு தான் கஷ்டமான ஒரு இதா இருக்கும். நம்மளுமே அதை சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம்ல, எப்படிதான் கல்யாணம் பண்றது. நானுமே இப்போ காலேஜ் முடிச்சு நானும் நிறைய அதாவது முடிச்சுட்டு சும்மா ஒரு வருஷம் 1.5 வருஷம் சும்மா இருக்கும்போது ஒருத்தரா கால் பண்ணாங்க, எனக்கு கல்யாணம் என்னடா கல்யாணமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளே பார்க்கும்போது பொறாமையாதான் இருந்துச்சு. பொறாமையாதான் இருக்கும். நம்மளே நான் ஒர்க் பண்ற இடத்துல நிறைய பேர் என்னோட சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் சொல்லும்போது என்னடா நடக்குது இங்க, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஆமா அது பையனோட பொண்ணுங்களுக்கு இன்னும் கஷ்டம் தான். சில பேருக்கு நான் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சு ஒரு 10ஆவது நாள் என் கிளாஸ் ஒரு பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணிடுறாங்க. அப்போ பாத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம உங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, நம்மளுக்கு பண்ணி வைக்கலன்னு சில பேருக்கு இருக்குல்ல. ஆமா அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி இந்த பழைய போட்டோ அனுப்புற இதெல்லாம் நடக்கதான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கஷ்டம் இல்ல, பழைய போட்டோ பார்த்துட்டு நம்ம என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருக்கோம். ஆமா அது இது வந்து ஒன் சைடு. பையன் வீட்லயும் இப்படி பண்ண மாட்டாங்க, பொண்ணு வீட்லயுமே இப்படிதான் பண்ணுவாங்க சில பேர்லாம். பழைய போட்டோ காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல் மேக்கப் போட்டு நல்லா பெயிண்டிங் எல்லாம் போட்டு வச்சு தீட்டி வச்சிருப்பாங்க. பார்த்தா உள்ள போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஆமா அது இப்போ ஒரிஜினல் காட்டிட்டீங்கன்னா சரி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது நேர்ல பார்க்கும்போது வேற நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். யாராவது இப்படி பழைய போட்டோ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரிஜினல் போட்டோ நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.